பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 அத்தியாயம் 4 உத்தரவு ஓலை. தில்லை என்று அழைக்கப்பட்ட சிதம்பரம் நகரத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. சக்கரவர்த்தி மிக நீண்ட நாட்களுக்கு பின் தேசத்தின் கிழக்கு பகுதிக்கு விஜயம் செய்ய இருப்பதால் நகரம் முழுவதும் அரசரின் மெய்க்காவல் படையான வேளக்கார படையால் நிரம்பியிருந்தது. யார் பொதுமக்கள் யார் படை வீரர்கள் என்பதை வேறுபடுத்தி அறிய முடியாத அளவுக்கு வேளக்காரை படை வீரர்கள் மக்களோடு மக்களாக ஊடுருவி கலர்ந்திருந்தனர். இந்த ஊடுருவல் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமின்றி நகரத்தின் ஒவ்வொரு மூலையையும் கண்காணிக்க உதவியது. வேளக்காரப்படையின் தளபதியும் பராந்தகரின் பட்டப்பெயரை தாங்கியவருமான வீரச்சோழ இளங்கோ தில்லை நடராஜ பெருமாள் ஆலயத்தை அங்குலம் அங்குலமாக அளந்து கொண்டிருந்தார். கோவிலில் அரசர் எங்கு நிற்க வேண்டும், யாரிடம் பொன்னளிக்க வேண்டும், எங்கே இறைவனை தரிசிக்க வேண்டும், அதிகாரிகள் எங்கே நிற்க வேண்டும், இளவரசர்கள் எங்கே நிற்க வேண்டும், சிற்றரசர்கள் எங்கே நிற்க வேண்டும் என்பது போன்ற விவரங்கள் ஒத்திகை செய்து பார்க்கப்பட்டன. இந்த ஒத்திகைகள் நாளைய நிகழ்வின் போது எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் நிகழ்த்தப்பட்டன. அழைப்பு ஓலைகள் எழுதப்பட்டு அனைவருக்கும் அனுப்பப்பட்டு விட்டதா என்பதை இளங்கோ நொடிக்கு ஒரு முறை சரிபார்த்து கொண்டிருந்தான். சோழ பாண்டிய பகுதிகளின் பிரதிநிதியும் பராந்தகரின் பெயரை தாங்கியவருமான பராந்தகன் மானதேவனார் பேரரசர் கோயிலுக்குள் நுழையும் போது மதுரை அங்கையர்கண்ணி கோயில் யானையால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த யானையை கையோடு அழைத்து வந்திருந்தார். அந்த யானை பாண்டியர்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு அமைதியாக ஒரு ஓரத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்தது. அதிகாரிகள் ஆய்வும் பாதுகாப்பும் கோவிலை காலை முதல் பரபரப்பிலேயே வைத்திருந்தது. மற்றொரு புறம் கோவிலின் நிர்வாக வேலைகளும் நடந்து கொண்டிருந்தன. பஞ்சபூதங்களில் ஆகாயத்துக்கான தலமாக விளங்குவது சிதம்பரம் நடராஜர் கோவில். ஆடல் அரசரான அம்பலவாணர் சோழர்களின் குல தெய்வங்களுள் ஒருவர். சோழ சக்கரவர்த்தி இங்கேதான் முடிசூட்டப்படுவார். மேலும் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக குடிகொண்டிருக்கும் சோழ கோயில் என்பதால் நாட்டின் அரசர்கள் சைவத்தையும் வைணவத்தையும் சமமாக மதிப்பவர்கள் என்ற குறியீட்டை தாங்கி நிற்கும் ஒரு கோயிலாக திகழ்ந்தது. தில்லைக்கோவில் தில்லை 3000 என்ற பிரத்யேக பிராமண குழுவினரால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. சோழ தேசத்தில் செல்வாக்கு மிக்க பிராமண குழு இதுதான். இந்த குழு கோயிலின் நிர்வாகத்தை காலங்காலமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததோடு தென்னாட்டின் பல்வேறு அரச வம்சங்களுடன் தொடர்பில் இருந்தது. கோவிலின் தலைமை தீட்சிதரான பிரம்மமாராயர் பிற தீட்சிதர்கள் முன்னிலையில் அரசருக்கு அளிக்கும் வரவேற்பு குறித்தும் நடைமுறைகள் குறித்தும் விளக்கி கொண்டிருந்தார். அப்போது ஒரு இளம் பிராமணனான ரவிதாசன் என்பவன் தில்லைக்கோவில் நிர்வாகத்தை சோழ அரசரே நேரடியாக மேற்கொள்ளப் போவது மற்றும் தில்லை நடராஜரின் இரகசிய அறையை திறக்கப் போவது உள்ளிட்ட 2 முக்கிய அறிவிப்புகளை நாளை அரசர் வெளியிட உள்ளாராமே தீட்சிதரே என்று கேட்டான். அவனது குரலில் ஒரு கலவையான ஆர்வமும் கவலையும் தொனித்திருந்தது. ஏனெனில் இந்த அறிவிப்புகள் கோயிலின் பாரம்பரிய நிர்வாகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அடே முட்டாள், அரசாங்க விஷயங்கள் நமக்கு எதுக்குடா? நாம் நடராஜ பெருமானின் கால்பாத சேவகர்கள். உனக்கு வயதும் போராது, அறிவும் போராது, அரசியல் பேசாதே. தில்லை நடராஜருக்கு பொன்னம்பலத்தான் என பெயர்தான் இருக்கிறது, பொன் இல்லை. சக்கரவர்த்திகள் அதை உண்மையாக்க போறார், அதை கெடுத்துடாதே. நாளைக்கு நீ தயவு செஞ்சு கோயில் பக்கம் வந்துடாதே, சரியா என ரவிதாசனை அதட்டினார் மாராயர். அவரது வார்த்தைகளில் ஒரு கடுமையான தொனி இருந்தது. ஏனெனில் இத்தகைய உரையாடல்கள் குழுவினுள் கலவரத்தையும் சந்தேகத்தையும் தூண்டலாம் என்பது அவருக்கு நன்கு தெரியும். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ரவிதாசன் உடனேயே துடுக்குத்தனமாக ஒருவேளை வந்தால் என்று கேட்டான். அதான் வரப்படாதுன்னு சொல்றேன் இல்லையா, மறு பேச்சே இல்லை. உடையார்குடியிலிருந்து காந்தலூர் அனுப்பி உன் ஆத்தா உனக்கு வேதம் படிக்க வச்சா நீ இங்கே அரசியல் படிச்சுட்டு வந்து அதிகமாக பேசுகிற படவா என அடிக்க கையோங்கினார். மற்ற தீட்சிதர்கள் அவரை பிடித்து கொண்டு ரவிதாசனை அகலச் சொல்லிவிட்டனர். ரவிதாசன் வெளியேறினான். ஆனால் அவனது மனதில் எழுந்த கேள்விகள் பிற தீட்சிதர்களுக்கும் தோன்றாமல் இல்லை. நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயிலை உண்மையாகவே சோழ அரசர் எடுத்துக்கொண்டு விடுவாரோ மாராயரே என்ற முணுமுணுப்புகள் மீண்டும் எழுந்தன. இந்த முணுமுணுப்புகள் பிராமண குழுவின் அச்சங்களை பிரதிபலித்தன. ஏனெனில் அரசரின் அறிவிப்புகள் அவர்களின் அதிகாரத்தை குறைத்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் ஓரமாக இருக்கத்தான் செய்தது. குரலை கொஞ்சம் தாழ்த்தியவாறு சுற்றி முற்றி பார்த்துவிட்டு பேசலானார் தீட்சிதர்.
சத்திரியர்களுக்கு நம்ம எதிர்க்கும் பலம் இன்னும் வரவில்லை. தைரியமாய் இருங்கள். உலகையே வெல்லும் வீரனாய் இருந்தாலும் தெய்வத்தின் மீது பயமுள்ள எவனுக்கும் பிராமணன் மீதும் பயம் இருக்கும். தெய்வ நம்பிக்கை இல்லாத நீசன் ஒருவன் அரசராகும் போது நாம் அச்சப்படலாம். இப்போ எந்த பயமும் இல்லாமல் போங்கோ, அனைவரும் காலை நேரம்ப வந்துடுங்கோ என நமஸ்காரம் தெரிவித்து அனுப்பி வைத்தார் தீட்சிதர். அவரது வார்த்தைகள் குழுவை ஆசுவாசப்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தாலும் தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத தீட்சிதர் தாடியை நீவியபடியே பிரகாரத்திற்குள் நடந்து கொண்டிருந்தார். அரசர் வரும் முன்பு அனைத்து தளபதிகளும் கோவிலை ஆய்வு செய்து முடிக்க வேண்டும் என்பதால் கோவில் நடை சாத்தப்பட்ட பின்பும் இளங்கோ முடிவு ஓலையை புரட்டியபடி நின்றிருந்தான். அவனது கவனம் எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில்தான் இருந்தது. குதிரைப்படை தளபதி, யானைப்படை தளபதி, தேர்ப்படை தளபதி, நிலைப்படை தளபதி, துணைப்படை தளபதி, கப்பற்படை தளபதி, ஒற்றற்படை தளபதி, உள்நாட்டு காவல் படை தளபதி, எல்லை காவல் படை தளபதி, இரகசிய படை தளபதி, ஐம்பெருங்குழு தலைவர், எண்பேராய குழு தலைவர், அரசரின் தனித்தளபதி, சோழ தேசத்து சபைகளின் தலைவர், சோழ தேசத்து நாட்டார்களின் தலைவர், சோழ தேசத்து நகரத்தார்களின் தலைவர், சோழ தேசத்து ஊரவைகளின் தலைவர், சிற்றரசர்களின் தலைமைச் சிற்றரசர், சோழ தேசத்தின் மாதண்ட நாயகர் பழுவேட்டரையர் என அத்தனை பேரும் திருப்தி என எழுதிய ஓலையில் ஒருவர் பெயர் மட்டும் இல்லை என்பதை கண்டறிந்த வேளக்காரப்படை தளபதி இளங்கோ திடுக்கிட்டான். இந்த குறைபாடு முழு ஏற்பாட்டையும் கேள்விக்குறியாக்கியது. ஏனெனில் அனைவரும் ஒப்புதலும் அவசியமாக இருந்தது. பழையாறையில் இயங்கி வரும் போர் பயிற்சி பள்ளியின் தளபதியும் சோழ தேச படைவீரர்கள் முதல் அரசர் வரை அனைவருக்கும் குருநாதராய் விளங்கும் முதுபெருங்குளவர் செம்பிய சோழ பல்லவராயரின் ஒப்புதல் ஓலையில் இல்லை என்பதே அத்திடுக்கிடலுக்கான காரணம். பல்லவராயர் சோழப்படைகளின் மூத்த குருவாக இருந்தால் அவரது ஒப்புதல் இன்றி எந்த பெரிய நிகழ்வும் நடைபெறாது. கிழவர் வந்திருக்கிறாரா என்பதே தெரியவில்லையே என தன் சகாக்களை அழைத்து கேட்டான் இளங்கோ. ராஜகுரு வந்திருந்தார் என்பதை அனைவரும் சொன்னார்கள். ஆனால் ஓலையில் ஒப்புதல் இடவில்லை. உடனே ஆணை பிறப்பிக்கப்பட்டு இளங்கோவின் அன்றாட படையணி அணிவகுத்து நின்றது. இளங்கோ படையணியை வேண்டாம் என்று கூறிவிட்டு வேகமாக தன் குதிரையில் ஏறி கிழவரை சந்திக்கும் அவசரத்தில் புறப்பட்டான். அரை நாளிகையில் பல்லவராயரின் முகாம் இல்லம் அடைந்தான் இளங்கோ. ஓலையை எடுத்துக்கொண்டு அவர் முகாம் உள்ளே நுழைய எத்தனித்த போது பல்லவராயரின் மெய்க்காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். தன் வேளக்காரப்படை முத்திரையை உயர்த்தி காண்பிக்கவும் அனுமதி உடனே கிடைத்தது. கூடவே மரியாதையும். அரசரின் தனிப்படையான வேளக்காரப்படையின் தளபதி சக்கரவர்த்தியை தவிர யாரையும் எந்நேரத்திலும் எப்போதும் சந்திக்கலாம். முன்னனுமதி பெற வேண்டிய தேவையில்லை. யாரும் தடுக்க அதிகாரமும் இல்லை. சக்கரவர்த்தி, பட்டத்து இளவரசர், பட்டத்தரசி தவிர யாரையும் எவ்வேளையிலும் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடலாம். யாருக்கு எதிராகவும் ஆயுதம் உபயோகிக்கலாம் என வேளக்காரப்படையின் மரபுரிமை மிக பெரியது. நடு இரவில் சிறு எதிர்ப்புமின்றி மரியாதையுடன் காவலர்கள் விலகி நடக்க இவையே காரணம். இந்த உரிமைகள் வேளக்காரப்படையின் வலிமையையும் சோழ தேசத்தின் சமரசமில்லா பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் கருவிகளாக விளங்கின. பதற்றத்துடன் மாளிகைக்குள் நுழைந்தான் இளங்கோ. கிழவர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். 80 வயது தாண்டிய முதியவர். ஐயா என்ற ஒரு அழைப்பிலேயே கல் போல எழுந்து அமர்ந்தார். திருப்புரம்பியம் போரில் சக்கரவர்த்தி ராஜகேசரி ஆதித்த சோழரின் வேளக்காரப்படை தளபதியாக இருந்தவர் இந்த பல்லவராயர். அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினான் இளங்கோ. அவர் புன்னகைத்தபடி எழுப்பிவிட்டார். என்ன இளங்கோ, இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய்? ஐயா, அனுமதி ஓலையில் உங்கள் கையெழுத்து இல்லை. கோயிலுக்கு வந்திருந்தீர்களாம், மறந்திருப்பீர்கள் போல. ஓலை விடியும் முன் தஞ்சை செல்ல வேண்டும். கையோடு எடுத்து வந்திருக்கிறேன், உத்தரவிடுங்கள் என்று ஓலையை நீட்டினார். ஓலையை மறுத்த பல்லவராயர், இல்லை இளங்கோ, நான் மறக்கவில்லை. பின்னே வேண்டுமென்றே தான் நான் உத்தரவிட இல்லை. ஐயா, மாதனநாயகர் பழுவேட்டரையர் வரை அனைவரும் உத்தரவுகளை இட்டுவிட்டனர். நீங்கள் மட்டும்தான் அமைதியாக இருந்தார். ஐயா, உங்கள் அமைதி எனக்கு அச்சத்தை தருகிறது. பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக தெரிகிறது இளங்கோ. திடுக்கிட்டான் இளங்கோ. ஐயா, 5 அடுக்கு பாதுகாப்பு. வழக்கமாக 3 அடுக்கு தான். இம்முறை அரசர் 2 முக்கிய அறிவிப்புகள் வெளியிட இருப்பதாக சொன்னதால் கூட்டம் அதிகம் வரும் என கணக்கிட்டு மேலும் 2 அடுக்கு அதிகப்படுத்தி இருக்கிறேன். அது சரி, பாதுகாப்பில் குறைபாடு இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ சரியாக படவில்லை. வேறு யார் உத்தரவுகளை இடவில்லை எனும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இடாவிட்டால் நாளை விழாவே ரத்தாகிவிடும், தெரியும் தானே? ஆமாம் இளங்கோ, நானும் வேளக்காரப்படை தளபதியாக இருந்தவன் தானே. பின்னர் ஏன் ஐயா? பாண்டிய தேசத்திலிருந்து ஒரு ஆபத்து இருப்பதாக கணிக்கிறேன். அங்கேற்கண்ணி கோவில் யானை ஆசீர்வாதம் தானே, அதை நான் அனுமதிக்கவில்லை. நன்று. ஆனால் அந்த யானை அங்கேயே தான் நிறுத்தப்பட்டிருந்தது. அரசர் வரும்போது நிச்சயம் இருக்காது. மிக நன்று.
பாண்டிய மக்கள் ஆசைப்பட்டார்களாம். சோழ பாண்டிய பிரதிநிதி விரும்பி கேட்டுக்கொண்டார். என்ன சொன்னாய்? தஞ்சையில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டேன். இல்லாவிட்டால் அரசரை நேரே மதுரைக்கு விஜயம் செய்ய சொல்வதாய் சொல்லிவிட்டேன். பரவாயில்லை இளங்கோ, நீ கெட்டிக்காரன். உங்கள் வாயால் கேட்பதில் மிகுந்த சந்தோஷம் ஐயா. அங்கேயே என்னிடம் நேரடியாக சொல்லியிருக்கலாமே. சோழ வேளக்காரப்படையின் திறனை சோதிக்க வேண்டாமா? சிரித்தார். நல்லா சோதிச்சிங்க போங்க, உயிரே போயிடுச்சு. சரி கொடு என உத்தரவு ஓலையில் கையொப்பமிட்டார். வணங்கி விடைபெற்று தன் கையொப்பத்தையும் அதிலிட்டு தகவல் அணிக்கு தகவல் சொன்னான். அடுத்த நிமிடத்தில் குதிரை வீரன் வணங்கி நின்றான். 2 நாளிகைக்குள் தஞ்சை செல்ல வேண்டும், இது என் உத்தரவு. தளபதியாரே, 2 நாளிகையில் தஞ்சை கடினம். கூப்பிடு தூரத்தில் தஞ்சை இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 தொலைவு இங்கிருந்து. சரி, 3 நாளிகை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒரே குதிரையிலா பயணிக்கப் போகிறீர்கள்? அடுத்தடுத்த கைமாறுதல் தானே. இந்நேரத்தில் ஒற்றர்கள் எல்லாம் உறங்கி இருப்பார்கள். தலையை சொரிந்தான். ஆபத்து காலத்திலும் இப்படித்தான் அசட்டையாக தலைவை சொரிவாயா? இளங்கோ கோபமாய் கேட்டான். ஐயோ தளபதி, மன்னிக்க வேண்டும். நமது தகவல் படையின் குதிரை கணைப்பின் ஒலி 3ஆம் முறை கேட்பதற்குள் அடுத்த வீரன் வர வேண்டும் என்பது விதிமுறை. நிச்சயம் ஆபத்து காலம் போல பயணித்து ஓலையை 3 நாளிகைக்குள் தஞ்சை அனுப்பிவிடுகிறேன். குதிரை கணைப்பு சந்தேகம் தராதா? இன்னுமா அந்த பழைய முறைமையை பின்பற்றி வருகிறீர்கள்? குதிரை கணைப்பது சாதாரணம் தளபதி. ஆனால் நமது தகவல் படை குதிரைகளுக்கு என்று ஒரு தனி சத்தம் இருக்கிறது. அதனை நம் ஒற்றர்கள் மட்டும்தான் அறிவார்கள். அதனால் எந்த சந்தேகமும் இயலாது. நல்லது, புறப்படலாம் என்று இளங்கோ சொல்ல, உத்தரவு என்ற அடுத்த நொடி மின்னலென பறந்தது அக்குதிரை. இது போன்ற தகவல் படைக்கு தனி குதிரைகள் வழங்கப்பட்டிருந்தன. விரைவாக பயணம் செய்யும் தகுதி மட்டுமே கொண்ட குதிரைகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். சோழம் முழுவதும் தகவல் படையணி மக்களுடன் மக்களாக கலந்திருந்தது. குறிப்பிட்ட கல் இடைவெளியில் அமைந்திருக்கும் சத்திரங்கள், சாவடிகளில் காவலர்கள் போல பணியில் இருப்பார்கள். அவர்களை எளிதாக தொடர்பு கொண்டு விட்டால் எத்தனை பெரிய செய்தியாக இருந்தாலும் 3 நாளிகைக்குள் தலைநகரை எட்டிவிடும். ஒற்றர் படையும் தகவல் படையும் சோழ தேசத்தின் இரகசிய வலையமைப்பை கனக்கச்சிதமாக நிர்வகித்து வந்தனர். இந்த வலையமைப்பு சோழ சாம்ராஜ்யத்தின் விரைவான தகவல் பரிமாற்றத்தின் மிக பெரும் குறியீடாக இருந்தது. எந்த ஒரு அச்சுறுத்தலையும் விரைவாக கையாள இந்த இரகசிய வலையமைப்பே பெரிதும் உதவியது. சாதாரண செய்திகள் மற்றும் அதிவிரைவு தகவல்களுக்கு புறா, பருந்து, ராஜாளி என தனியே ஒரு வழக்கமான அமைப்பும் செயலில் இருந்தது. தில்லை அம்பலத்தார் பராந்தகருக்காய் காத்திருக்க காலை கதிரவன் மெல்ல கிழக்கே எழுந்தான். தொடரும்.